கோவை சுப்பிரமணியம்பாளையம் பகுதியில் உலக சாதனைக்காக கோவை சிகரம் கலைக்குழுவைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய இசைக்கேற்றவாறு ஒயிலாட்டம் ஆடி அசத்தினர். இதனை நோபல் உலக சாதனை புத்தக குழுவினர் பார்வையிட்டு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். இளம் தலைமுறையினருக்கு பழமையான கலைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பழமையான கலைகளை மீட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவை சிகரம் கலைக்குழுவினர் முப்பெரும் ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா சுப்பிரமணியம்பாளையம் பகுதியில் உள்ள SMR மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. ஒயிலாட்டம், வள்ளிக்கும்மி, ஜமாப் இசை என ஒரு சேர நடைபெற்ற இதில் நாட்டுப்புற பாடல்களுக்கு ஏற்ப ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் என அனைவரும் காலில் சலங்கை கட்டி ஒயிலாட்டத்தை ஆடி அசத்தினர். இதில் 6 வயது முதல் 60 வயதிலான ஆண்கள், பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கலைக்குழுவினர் ஆசிரியர் அருண் ஆறுச்சாமி தலைமையில் 4.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. தொடர்ந்து நோபல் உலக சாதனை புத்தகத்தின் பதிப்பாசிரியர் தியாகு நாகராஜன் மற்றும் கலை பண்பாட்டு மைய பிரிவின் தீர்ப்பாளர் ஹேமலதா ஆகியோர் சிகரம் கலைக்குழுவின் நோபல் உலக சாதனைக்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர். முன்னதாக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த இந்த நிகழ்ச்சியை பிரியா கௌதம் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஒயிலாட்ட பாடல்களை பிரபல கலைஞர்கள் முருகேசன், அருண்குமார் ஆகியோர் பாட, பம்பை இசை கலைஞர் காளிதாஸ், விஜயகுமார் ஆகியோர் வாசித்தனர். அனைவருக்கும் வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து கலைஞர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை உலகுக்கு கொண்டு வரணுக்காக ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து வச்சு கொண்டு வராங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கிராமிய கலைகள் எல்லாம் அழிந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த சுப்பிரமணியம்பாளையம் மக்கள் மாதிரி கலைக்கு ஆதரவளிக்கிற நல்லுள்ளங்களுமே, அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே, அதுபோக அனைத்து கட்சியினர் கூட இதை நின்று ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருக்காங்க. ஒயிலாட்ட நிகழ்ச்சிங்க. ஒயிலாட்டம் மட்டும் இல்லாமல் இதோட சேர்ந்து வள்ளிக்கும்மி, ஜமாப் போன்ற கிராமிய கலைகளை முன்னெடுத்தும் வகையில் நடத்திட்டு இருக்கோம். இப்போ முப்பெரும் கலை விழாவாக ஒயிலாட்டம், வள்ளிக்கும்மி மற்றும் ஜமாப் நிகழ்ச்சி எடுத்து வச்சு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. சுமார் இதில் 300க்கும் மேற்பட்டவர் கலந்துருக்காங்க. இன்றைய தினம் பாருங்க, அன்புக்குரிய வணக்கம். இன்றைய தினம் சிகரம் ஒயிலாட்ட கலைக்குழுவினுடைய 300க்கும் மேற்பட்ட கலைஞர்களை வைத்து நோபல் ரெக்கார்டு படைப்பதற்காக நாங்கள் ஆட வந்திருக்கிறோங்க. கிட்டத்தட்ட இந்த சிகரம் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 ஊரில் நாங்கள் பயிற்சி கொடுத்து இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட சிகரம் குழு கலைஞர்கள் இருக்கிறாங்க. வள்ளிக்கும்மியிலையும் அதே மாதிரி 2000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இதை பயின்று கொடுத்தவர் எங்கள் சிகர ஆசிரியர் அருண் ஆறுச்சாமி. இதற்கு முன்னோடி எங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எங்களை எல்லாம் சிறு வயசுக்கிலேயே எங்களை பழக்கி ஆட வச்ச அன்பிற்குரிய அண்ணன் ஆறுச்சாமி சுப்பநாயக்கமுதூர். இப்படி நாங்கள் அதிகமான முறையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி இன்றைக்கி இந்த 300க்கும் மேற்பட்ட கலைஞர்களை பழக்கி இங்கே அரங்கேற்றம் பண்ணி நோபல் ரெக்கார்டு பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அதிகம் எங்கள் தமிழ் மண்ணுக்கு வணக்கம், எங்கள் கொங்கு தமிழுக்கு இனிய வணக்கம். இங்கே நாங்கள் கூடியிருப்பது சிகரம் கலைக்குழு என்ற மிக பெரிய அரங்கேற்ற விழாவில் நாங்கள் சேர்ந்து இருக்கின்றோம். இந்த சிகரம் கலைக்குழு முன்னேறுவதற்கும் குறுகிய காலத்தில் இவ்வளவு எவரெஸ்ட் போல வளர்ந்து நிற்பதற்கும் கலைஞர்கள் அனைவரும் துணையாக நிற்கின்றனர். சிறகை விரித்தால் மயிலாட்டம், அனைவரும் சேர்ந்து ஆடினால் அதுதான் ஒயிலாட்டம். ஒயில் என்றால் அழகு. இந்த அழகை ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு காலத்துல நாங்க நம்பி இருந்தோம். ஏன்னா எங்க ஊர் திருவிழால நாங்கள் பார்த்தது ஆண்கள் அழகாக தலையில் தொப்பி அணிந்து கையில் கர்ச்சீப்பை வச்சு இதை ஆடினாங்க. ரொம்ப அழகா ஆடினாங்க. ஒரு காலத்துல நாங்க அவங்கள பார்த்து மெய் சிலித்து நின்றோம். அப்போது எங்க பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன், இந்த ஆட்டத்தை ஆண்கள் மட்டும்தான் ஆட முடியுமா? எனக்கும் ஆடணும்னு ஆசை இருக்கே, ஏன் ஆடி சொல்லித்தர மாட்டாங்களா அப்படிங்கும் போது, இல்ல இது ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்கன்னு என்னை தடை போட்டாங்க. ஆனா என் மனசுல அந்த ஆசை துளிர் விட்டு வளர்ந்ததுனால தான் இந்த சிகரம் கலைக்குழு ஆண்கள் மட்டும் ஆட முடியாதம்மா, பெண்களும் ஆட முடியும்னு மிக பெரிய உற்சாகத்தை கொடுத்து எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சிகரம் கலைக்குழுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, இப்ப நாங்க நின்றுக்கிறது 300 பேர் உள்ள இந்த அரங்குல நாங்க நோபல் ரெக்கார்டு சாதனை பண்ண போறோம். எங்களை பார்த்து நீ எல்லாம் என்னமா சாதிக்க போறேன்னு கேட்டவங்களுக்கு மத்தியில நாங்க இப்போது நோபல் ரெக்கார்டு உலகத்துல சாதனையாளர்களா நாங்க வரப்போறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இந்த அரங்குல 300 கலைஞர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் 4 மணி நேரம் ஆட்டத்திற்கு பின் 4.5 மணி நேரத்திற்கு பின்புதான் நாங்கள் சாதனையாளராக வரப்போகிறோம். இன்னும் சொல்ல போனால் மழை,
இடி எது வந்தாலும் நாங்கள் சாதித்தே தீர வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் இந்த களத்தில் வந்துள்ளோம். நாங்கள் சாதிப்போம். இந்த சிகரம் கலைக்குழுவை மேல 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 வளர வைப்போம். இதன் மூலம் தமிழர்களின் கலை உலகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த சிகரம் கலைக்குழு மூலமாக நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க அருளாத்தி வழங்கி எங்களை Yeah.